மிஸ் குவஹம்ல ரன்னர்-அப் வாங்கியிருக்கீங்க. கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஃபேமிலி தான் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து தாய்லாண்டில் தான் சர்ஜரி பண்ணேன். ஏன் தாய்லாந்து சூஸ் பண்ணீங்க? கேர்ளோட இது மாதிரி நம்மளுக்கு வந்து சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம அங்கே போய் பிளட் லாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அங்கே வந்து கம்மியாக இருக்கும். சர்ஜரி வந்து எனக்கு 7 hours கிட்ட நடந்தது. பிளட் லாஸ் வந்து ஒரு 3 month கண்டினியூவாகவே பிளட் லாஸ் இருந்துகிட்டே தான் இருந்தது. உயிர் நாடினும் போது ரொம்ப பெயின் பேர் பண்ண முடியாத பெயினில் தான் நானும் இங்கே வந்தேன். நாளைக்கு கிட்டத்தட்ட 15 டேப்லெட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து டெய்லியும் வந்து சுடு தண்ணி ஊற்றுவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெயின் அதிகமாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுன்னா, பொண்ணாக மாறணும். ப்ராப்பராக தூக்கமே வராது. பிகாஸ் நம்மளால் கீழே படுக்கிறதுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல சர்ஜரி பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது ப்ராப்பராக திரும்பி படுக்க முடியாது. ஈவன் சொல்லப்போனால் எந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ காலேஜ் எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு. எந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுன்னு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட் ரூமே போகாமல் வீட்டில் வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பாலூற்று விழா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நம்ம வந்து பையனாக வந்து இந்த லைஃப்பில் வந்து இருந்து இறந்துட்டோம் அப்படின்றதுக்கு நமக்கு நம்மளே வந்து பால் ஊற்றுற ஃபங்க்ஷன் தான் வந்து பால் ஊற்றுறது அப்படின்னு வந்து சொல்லுவோம். நாங்கள் வந்து முஸ்லீம் கல்ச்சர் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். முஸ்லீம் சடலத்தை வந்து எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பச்சை கலர் துணி பூர்த்தி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் வந்து எங்களையும் வந்து பச்சை கலர் துணியில் தான் வந்து ஃபுல்லாக சாரியெல்லாம் கட்டி மல்லிப்பூவெல்லாம் வச்சு அலங்கரித்து அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போவாங்க. தலையில் வந்து பால் கொடுத்து வச்சு எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. ஏன்னா முஸ்லீம்ஸில் வந்து சுன்னத் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து நாங்களும் வந்து சர்ஜரி பண்ணுறோம். ஸோ அதன் ரிலேட்டடாக வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. மிஸ் குவஹம்ல ரன்னர்-அப் வாங்கியிருக்கீங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா, இல்லை ஃபீல் பண்ணுறீங்களா, ஐயோ ரன்னர்-அப் வாங்கிட்டோமேனு? கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஃபேமிலி தான் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். மீதி இருக்க 12 மெம்பர்ஸை நினச்சிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். ஏன் நீங்கள் வந்து இந்த மாடலிங் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி இதை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் இல்லை, நான் மாடலிங்குன்னு சூஸ் பண்ணி நான் போகல. எங்கள் அக்கா தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மாடலாக இருக்கிறவங்க மட்டும் தான் ஏறி வின் பண்ணணும்னு இல்லை, நீ ட்ரை பண்ணு, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன ட்ரைன் அப் பண்ணாங்க. நான் இன்னொரு ரீசன் ஏறினதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, நான் வந்து கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். திருநங்கைங்கனாலே வந்து யாசகம் கேட்கறது, பாலியல் தொழில் பண்ணுறது மட்டும் கிடையாது, எங்களாலேயும் சாதிக்க முடியும், ஒரு ஹாஸ்பிட்டல் லெவலில் போய் ஒர்க் பண்ண முடியும் எங்களாலேயும் அப்படின்றத வந்து சமுதாயத்துக்கு காட்டணும் அப்படின்றதுனால தான் நான் மெயினாக ஏறினேன். உங்களை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். என்னோட பேர் விபாஷா. நான் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். இங்கே மியாட் அகாடமி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸில் தான் நான் முடித்தேன். 1 year வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய சர்ஜரி ப்ராசஸ்க்காக நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன். சர்ஜரிக்கு வந்து பெரிய அமௌண்ட் ஒன்று தேவையில்லையா? எவ்வளோ செலவாச்சு சர்ஜரிக்கு மட்டும்? ஒரு 3 lakhs கிட்ட செலவாச்சு. நான் என்னால் முடிஞ்ச அமௌண்ட், நான் 1 year ஒர்க் பண்ணி அதோட சேலரி வந்து எங்கள் மம்மி கிட்ட கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து போட்டு எனக்கு சர்ஜரி பண்ணி விட்டாங்க. பட் எங்கே அந்த சர்ஜரி நடந்துச்சு, அந்த ப்ராசஸ் பற்றி? நான் வந்து தாய்லாண்டில் தான் சர்ஜரி பண்ணேன். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே மீறி தான் போனேன். என் பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை. அவங்க இன்றைக்கி வரைக்குமே என் கூட பேசுறதில்ல. ஸோ எல்லா கஷ்டம், எனக்கும் எல்லோரும் மாதிரி கஷ்டம் எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் நானும் சர்ஜரிக்கு போனேன். எல்லோரும் மும்பை போய் பண்ணுவாங்க, ஏன் தாய்லாந்து சூஸ் பண்ணீங்க? இல்லை, மும்பை வந்து அதெல்லாமே வந்து பழங்காலத்து சர்ஜரி தான் மும்பையில் போய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே வந்து தாய்லாந்து, இப்போ சென்னையிலுமே நிறைய இடத்துல சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. தாய்லாந்தில் வந்து ப்ராப்பரான சர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அதனால தான் வந்து அங்கே போய் பண்ணோம். அந்த சர்ஜரி எப்படி இருக்கும், அங்கே ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? தாய்லாண்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கேர்ளோட இது மாதிரி நம்மளுக்கு வந்து சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம அங்கே போய் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பிளட் லாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அங்கே வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அங்கே போய் பண்ணுவோம். இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இங்கேருந்து நம்ம ஃப்ளைட் சார்ஜஸ் போகிறது வர்றது அதெல்லாம் இருக்குது. பட் இங்கேன்னும் போது இங்கேயே பண்ணிக்கினா அந்த ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது. இங்கே வேறு ஒரு கண்ட்ரியில் போய் நம்ம பண்ணுறோம்ல, அப்படிங்கும்போது ஏதாவது டிஃபர் ஆகுமா அந்த ப்ராசஸ் வைஸ்? ஏதாவது தாய்லாண்டில் போய் சர்ஜரி பண்ணாலுமே
நம்ம அங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும். நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் தான் அப்படின்றதுக்கான சர்ஜரி சர்டிஃபிகேட் வந்து அங்கே வந்து கொடுப்பாங்க. அங்கேயும் வந்து ஒரு கவுன்சிலிங் டாக்டர் இருப்பாங்க தாய்லாண்ட்லேயும். அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும் தான் அங்கேயும் சர்ஜரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க கரெக்டாக. அதுவுமே அட்வொகேட் கிட்டேருந்து ஒரு சைன் வாங்குறது, அந்த ஊரில் இருக்க டாக்டர்ஸ் கிட்டேருந்து சைன் வாங்குறது, அது எல்லாமே அங்கேயுமே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் அங்கே சர்ஜரி பண்ண முடியும். மெயினாக ஃபுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே. ஃபுட்டு எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்காது. அது இந்தியன் ஃபுட்ஸ்னால் கொஞ்சம் கேஷ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ திரும்ப இந்தியா ரிட்டர்ன் வந்தீங்க? லைக் அந்த இது பற்றி சொல்ல முடியுமா? நான் வந்து சர்ஜரி வந்து எனக்கு 7 ஹவர்ஸ் கிட்ட நடந்தது. 11 டேஸில் நான் இந்தியா வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாருக்கும் இருக்கிற பெயின் மாதிரி தான். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈஸியாக வந்து அவங்க என்ன சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, டக்குன்னு மாறிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. எப்படி சொல்கிறது, உயிர் நாடியவே நாங்கள் வந்து அறுத்து எறிகிறோன்னா, இப்போ அந்த எங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து கஷ்டமாக இருந்திருக்கும்னு நீங்கள் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இது பண்ணி தான் நாங்கள் சர்ஜரி பண்ணிட்டு வரோம். ரொம்ப பிளட் லாஸ் நிறைய இருக்கும். எல்லாருக்குமே அதே ப்ரொசீஜர்ஸ் தான். நிறைய பிளட் லாஸ் இருந்தது. அதெல்லாம் தாண்டி தான் நானும் வந்தேன். ஃப்ளைட்டில் வந்து 2.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 11 டேஸில் வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வர்றது சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாருக்குமே சர்ஜரின்னும் போது இதுதான். அது வந்து நம்ம உயிர் நாடினும் போது ரொம்ப பெயின் பேர் பண்ண முடியாத பெயினில் தான் நானும் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 41 டேஸ்க்கு அப்புறம் எங்கள் ஃபங்க்ஷன் பால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக இந்த பிளட் லாஸ்லாம் ஆகும்போது பாடி ரொம்ப வீக் ஆகும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? லைக் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. பிளட் லாஸ் வந்து ஒரு 3 மந்த்து கண்டினியூவாகவே பிளட் லாஸ் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிளட் லாஸ் எல்லாம் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். நிறைய டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 டேப்லெட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து டெய்லியும் வந்து சுடு தண்ணி ஊற்றுவாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லியுமே வந்து சுடு தண்ணி ஊற்றி நம்மளோட உடம்பு வந்து சேஞ்ச் ஆகணும், உடம்புல எங்கேயுமே ஹேர் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சுடு தண்ணியெல்லாம் வந்து ஊற்றுவாங்க. அதெல்லாமே வந்து கஷ்டப்பட்டு தான் தாங்கணும். பெயின் அதிகமாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுன்னா, பொண்ணாக மாறணும், பொண்ணு மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ ஒரு பெயினையும் பேர் பண்ணிக்கிறதுக்கான ரீசன். எவ்வளோ நிறைய நாள் தூங்காமல் அழுதுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெயின் இருக்கனால. ஆமாம், ப்ராப்பராக தூக்கமே வராது. பிகாஸ் நம்மளால் கீழே படுக்கிறதுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல சர்ஜரி பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது ப்ராப்பராக திரும்பி படுக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பால் ஃபங்க்ஷன். ஆமாம் ஆமாம். என்னது அது? அந்த ஃபங்க்ஷன் பற்றி சொல்ல முடியுமா? டிஃப்ரெண்ட்டாக எங்களோட ஃபங்க்ஷன் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து நைட்டில் மட்டும்தான் பண்ணுவாங்க அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு. சர்ஜரி பண்ணி ஒரு 41 டேஸ் கழித்து அது வந்து அந்த தீட்டு கழிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடாமல் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே கேதர் ஆகிட்டு பாலூற்று விழா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நம்ம வந்து பையனாக வந்து இந்த லைஃப்பில் வந்து இருந்து இறந்துட்டோம் அப்படின்றதுக்கு நமக்கு நம்மளே வந்து பால் ஊற்றுற ஃபங்க்ஷன் தான் வந்து பால் ஊற்றுறது அப்படின்னு வந்து பையனாக வந்து நான் செத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து இந்த உலகத்துக்கு பொண்ணாக தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து பால் ஊற்றுறது அப்படி சொல்லுவாங்க. அந்த நாங்கள் வந்து முஸ்லீம் கல்ச்சர் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அந்த மிட் நைட்டில் வந்து நிலங்கள்லாம் வச்சு முஸ்லீம் சடலத்தை வந்து எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பச்சை கலர் துணி போர்த்தி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் வந்து எங்களையும் வந்து பச்சை கலர் துணியில் தான் வந்து ஃபுல்லாக சாரியெல்லாம் கட்டி மல்லிப்பூவெல்லாம் வச்சு அலங்கரித்து அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போவாங்க. தலையில் வந்து பால் கொடுத்து வச்சு எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. அது வந்து நம்மளே பார்க்காத மாதிரி, நம்ம கண்ணை மூடிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணே வந்து திறக்கக்கூடாது. நம்மளுக்கு நம்மளே வந்து பால் ஊற்றுற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதாங்க, உங்களுக்கு நீங்களே எப்படிங்க பால் ஊற்றுவீங்க? எடுத்துகிட்டு போகிறீங்க? இல்லை, குடத்துல எடுத்துகிட்டு போகிறோம்ல, அவங்க கூட இருக்கவங்க கைட் பண்ணுவாங்க. இப்போ நான் என்னோடய பையனோட ஆன்மாக்கு நானே வந்து பால் ஊற்றுற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் ஒரு இமேஜினேஷனில் வந்து பால் ஊற்றுற மாதிரி. ஓகே. முஸ்லீம் கல்ச்சர் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க இல்லை நீங்கள் மட்டும் முஸ்லீம்? இல்லை, எல்லாருமே எங்களோட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி எல்லாருமே வந்து அந்த ஒரு இது வந்து முஸ்லீம் கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மெயினாக. ஏன்னா முஸ்லீம்ஸில் வந்து சுன்னத் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து நாங்களும் வந்து சர்ஜரி பண்ணுறோம். ஸோ அதன் ரிலேட்டடாக வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து பழங்காலத்துலேருந்து இந்த
கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால நாங்களும் அதை ஃபாலோ. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தேன். அந்த தாலி கட்டுறது, அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு அடுத்த நாளே அதை வந்து அந்த தாலியை அறுத்து எரியிறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். லைக் அது என்ன ஒரு விஷயம் அது? இல்லை, அது வந்து மகாபாரத கதையின்படி அரவான் கூட வந்து எங்களுக்கு வந்து திருமணம் ஆகி அதுக்கு அடுத்த நாளே வந்து அரவான் வந்து கோரிக்கை வைப்பார், இந்த மாதிரி வந்து இந்த போரில் வந்து ஜெயிக்கணும்னா அரவானை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ அரவான் வந்து கோரிக்கை வைப்பார், எனக்கு வந்து ஒரு பெண்ணோட வந்து திருமணம் ஆகி அடுத்த நாள் அந்த பெண் வந்து தாலியாக இருக்கணும், அதே மாதிரி நான் இந்த போரை வந்து கடைசி வரைக்கும் என்னோட தலை வந்து பார்த்துட்டு இருக்கணும்னு. அந்த காலத்தில் வந்து யாரும் இதுக்கு வந்து முன் வர மாட்டாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து தானாகவே மோகினி அவதாரம் எடுத்து அரவணை வந்து திருமணம் பண்ணிப்பார். அது மாதிரி தான் நாங்களும் வந்து ஆணாக இருந்து பெண்ணாக மாறோம் இல்லையா. ஸோ கிருஷ்ணர் அவதாரப்படி நாங்கள் வந்து அரவணை வந்து திருமணம் பண்ணி தாலியாக இருக்கிறோம். பட் இது எல்லாருமே பண்ணணுமா? இதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் இருக்கு, இவ்வளோ நாள் கழிச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருமே இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்ததுமே எல்லாருமே தாலி கட்டி தாலியாக இருப்போம். இது எப்படி சொல்கிறதுனா எல்லாருமே பண்ணுவாங்க, அவங்கவுங்க வேண்டுதல் தகுந்த மாதிரி அவங்கவுங்க பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து மஞ்சளில் தாலி கட்டுவாங்க, 2வது வருஷம் வெள்ளியில் கட்டுவாங்க, 3வது வருஷம் தங்கத்தில் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வேண்டுதல் தகுந்த மாதிரி அவங்கவுங்க கட்டுவாங்க. நீங்கள் எப்போ வந்து இந்த பெண்மையை உணர்ந்தீங்க? அட் த ஏஜ் ஆஃப் 11 இயர்ஸில் வந்து எனக்கு வந்து தெரிய வந்தது, நம்ம வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஸ்கூலில் வந்து என்னோடய பிடி மாஸ்டர் வந்து கேட்டார், உனக்கு நீ பண்ணுறது தெரியலையா, ஏதோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி. என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மீன்ஸ்? நான் நடக்கிறது பேசுகிறது வச்செல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு அவர் கேட்டார், எல்லோரும் உனக்கு கிண்டல் பண்ணுறாங்கல்ல, உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டார். எனக்கு தெரிஞ்சது, நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் வந்துட்டு போயிட்டேன். 8th கம்ப்ளீட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ரியலைஸ் பண்ணிட்டேன், நம்ம வந்து ஒரு ட்ரான்ஸ் தான், நம்ம வந்து மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டோடு தான் நான் 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன். பட் 11th 12th எல்லாம் ரொம்ப ரேக்கிங் அதிகமாக இருந்தது, படிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். 12th கொஞ்சம் மார்க் கம்மியானதுனால என்னால் படிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து சரி மெடிசன் லைன்லேயே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி மூவ் பண்ணேன். ஆனால் அந்த ஸ்கூல் டைமில் அந்த கேலி கிண்டல் அப்படிங்கிறது அந்த வயசில் நமக்கு அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். எப்படி இருந்துச்சு அந்த பீரியட்? ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நிறைய அழுதுருக்கேன். யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாது இந்த விஷயத்த, யார்கிட்ட கேட்குறது என்ன, நம்மளுக்கு புரியலையே, நம்மளும் எல்லார் மாதிரி தானே விளையாடுறோம், நம்மளும் எல்லார் மாதிரி தானே பேசுகிறோம், ஏன் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, ஏன் நம்மளை வந்து பொண்ணு பேர் வச்சு கூப்பிட்றாங்க, இது நம்ம என்ன தான் நம்ம பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். எனக்கு நானே கேள்வி கேட்டிருக்கேன், நானே மிரர் முன்னாடி நின்று அழுதுருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. கேலி கிண்டல்னா என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அவங்கள? எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி தான், முதுகில் தட்டுறது, 9 உஸ் அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்றது, நிறைய பொண்ணு பேர் வச்சு கூப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க. எப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து லைக் இதுக்கப்புறம் நம்ம வந்து பொண்ணாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்தீங்க? எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம்? நான் ஒரு 17 இயர்ஸில் வீட்டை விட்டு வெளில வந்தேன். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம பொண்ணாக தான் மாறணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு என்னோடய டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி கூட வந்து நான் மிங்கிள் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தெரிய வந்தது, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது தெரிய வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் நடந்தது, பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் ஒத்துக்காமல் தான் இருக்காங்க. ஒரு முறை காலேஜ்லேருந்து கூட என்னை கிட்னாப் பண்ணாங்க. கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு என்னை வந்து டீஅடாப்டேஷன் சென்டர், அதுக்கப்புறம் நிறைய கவுன்சிலிங்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு போனாங்க, நிறைய கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவனோட ஏஜ் வந்து கரெக்டாக இருக்கா, 18 இயர்ஸ் ஆகிடுச்சு, அவன் கரெக்டாக பேசுகிறான், அவனோட ஃபீலிங்ஸை சொல்கிறான், நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும், அவன் வந்து மற்றவங்க மாதிரி இல்லாமல் படிக்கிறேன்னு தான் சொல்கிறான், அதனால் நீங்கள் அவனை புரிஞ்சுக்கோங்க அப்படின் போது அவங்களால அதை வந்து ஏற்றுக்க முடியல. கிட்னாப்னா எப்படி இந்த படத்தில் வர மாதிரி? படத்தில் வர ஆக்சுவலி நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து சேர்ந்து என்கிட்ட வந்து மணி இருந்தால் ஏதாச்சும் கொடு, எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் அப்படியே அது ரிலேட்டடாக பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த சைடு ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சடனாக காரில் வந்து பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அப்போ வந்து காரில் வந்து என்னோடய பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்ச்சீஃப் வந்து வாயில் கட்டி கையெல்லாம் கட்டிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான், இந்த சிட்டி விட்டு அவுட்ரு போனதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணி விட்டாங்க.
அப்போ தான் எங்கே போகிறீங்க அவங்க பேசுகிறத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டீஅடாப்டேஷன் சென்டர் பெங்களூர் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசி புரிய வச்சு ஒரு 3 மந்த்ஸ் வந்து நானும் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அவங்களுக்காக. பட் என்னால் அடுத்து லாஸ்ட் டைம் இருக்க முடியல. அதனால் நானே சூசைட் பண்ணுற லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து விட்டுட்டாங்க. அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்மளால் மாற்ற முடியல அப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. எனக்கும் காலேஜஸில் எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் கிண்டல் கேலி எல்லாமே இருந்தது. அங்கேயுமே ரேக்கிங் பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லி அழுவேன். அம்மா நாளையிலேருந்து காலேஜ் போக மாட்டேன், கஷ்டமாக இருக்குது, கிண்டல் பண்ணுறாங்க, யாரும் என்கிட்ட பேச மாட்டுறாங்க. ஈவன் சொல்லப்போனால் எந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுன்னு எனக்கு தெரியாது. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே என் வீட்டில் தெரிஞ்சிச்சு. ஸோ காலேஜ் எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுன்னு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட் ரூமே போகாமல் வீட்டில் வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் வந்து என் மம்மிக்கிட்ட வந்து நானே அழுதுருக்கேன். மம்மி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்காக படி, நான் தான் படிக்கலை, நீ கண்டிப்பாக படித்து நீ முன்னேறி வரணும், எனக்கு நீ தான் பெருமை சேர்த்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ என்ன ஸ்டேஜில் பார்த்துட்டு இந்த வின் பண்ணதை பார்த்துட்டு நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. லைக் இந்த ஒரு பிறவி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. தொடர்ந்து கஷ்டங்கள் மட்டும்தான் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப ஒரு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நீங்கள் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? நான் திருநங்கையாக தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் வந்துட்டு இவ்வளோ கஷ்டங்கள் இல்லாமல் மக்கள் வந்து எங்களை வந்து இன்னும் ஏற்றுட்ருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எங்களோட சமூகம்க்கு இன்னும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கு வந்து இன்னும் நிறைய நான் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் இன்னும் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு திருநங்கைகளுக்கு வந்து எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா, நிறைய திருநங்கைகள் வந்து கல்லூரி டைமில் தான் வந்து வெளியில் வந்து மாறிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்த திருநங்கைகளை வந்து திரும்பவும் நம்ம வந்து கைட் பண்ணி அவங்கள வந்து அந்த கல்லூரியில் வந்து அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ண வச்சா இன்னும் நிறைய பட்டதாரிகள் வந்து வெளியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பெண்கள் கூட தான் வந்து எங்களுக்கான இது இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் திருநங்கைகளுக்குன்னு தனியாக பிரிவு கொடுத்து அந்த ஒரு இது கொடுத்தாங்கன்னா, இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய திருநங்கைகளுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு கிடைச்ச திருநங்கைகளை பார்த்து இன்னும் நிறைய திருநங்கைகள் வந்து மாற்றம் அடைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.